என்றும் நான் செல்ல மாட்டேன். அன்பான சொந்த பந்தங்களே, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? கடவுளுடைய பெரிதான கிருபை உங்களை ஒவ்வொரு நாளும் இந்த உங்களுடைய நேரங்களில் சந்திப்பதற்கு பரிசுத்த ஆவினர் பாராட்டி இருக்கிற இந்த நல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, வாழ்க்கையில் எதை குறித்தும் சிந்தித்து செயல்படுத்த முடியல என்று யோசிக்காதீங்க. உங்கள் கூட இருக்கிறவர் மிகவும் பெரியவர். அவர் நிச்சயமாக ஒரு காலத்தை நமக்காக வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்வுக்குண்டான ஆசீர்வாதங்களை அவர் நிச்சயமாக நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். காரணம்னா அதற்காகவே அவர் என்ன பண்ணாருங்க, நமக்காகவே ரத்தம் சிந்தி நம்முடைய பாவ வாழ்க்கையிலிருந்து மீட்டெடுத்து நம்மளை பரிசுத்தப்படுத்தி இந்த உலகத்தில் அவருடைய பிள்ளை என்கின்ற ஒரு அங்கீகாரமும் ஒரு அடையாளமும் அவர் நமக்கு தந்திருக்கிறார். அதனால அவருடைய பிள்ளையாக நாம் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில வறுமையும் வெறுமையும் பலவீனங்களும் போராட்டங்களும் எவைகள் கடந்து வந்தாலும் அவைகள் அனைத்திலும் கூடவே இருந்து ஒவ்வொரு காரியத்தையும் சரிப்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையும் என் வாழ்க்கையை அவர் ஆசீர்வதிக்கிற நல்ல ஒரு தகப்பன். ஒரு ஆமென் சொல்லுங்கள் இல்லையா? ஏன்னா வேதம் அழகாக சொல்லுகிறது. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரத்துல 3வது வசனம் சொல்லுகிறது, உன் செயல்களை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனையை உறுதிப்படுத்துவார். இப்போ நீங்க என்ன திட்டமிடுகிறீங்க, என்ன செய்யலான்னு யோசிக்கிறீங்க? உன் பிள்ளைக்காக, இல்லை உங்களுடைய வேலையை தேடுவதற்காக, இல்லை ஊழியம் இன்னும் கடவுளுக்கு பிரியமாக எப்படி செய்வதற்காக, இல்லை திருமண காரியத்திற்காக, இல்லை வீடு கட்டுவதற்காக, என்ன ஒரு காரியம் உனக்குள் காணப்பட்டாலும் முதலாவது நீங்க என்ன பண்ணுங்க, அதை கர்த்தரிடத்துல கொண்டு போய் ஒப்படைச்சிருங்க. ஏன்னா நம்மளால ஒண்ணுமே சாத்தியங்களை செய்ய முடியாது. என்னதான் நம்ம மனுஷீகரமாக பலன் இருக்குது, பணம் இருக்குது, எல்லாம் இருக்கு நம்ம சொன்னா கூட காரியங்களை வாய்க்க பண்ணக்கூடிய தேவனிடத்துலதான் நம்ம போய் என்ன பண்ணணும், சரண்டர் ஆகணும். அவரோடு கூட தான் நீங்க முழுமையாக உங்களை அர்ப்பணிக்கணும். சரிங்களா? அப்போ தேவ வார்த்தையின்படி நீங்களும் நானும் செயல்பட ஆரம்பிச்சிட்டாலே அங்க மிகப்பெரிய ஒரு மாற்றம் நம்ம வாழ்க்கையில வரும். இப்போ நான்லாம் நிறைய நேரங்களில் கர்த்தருடைய சமூகத்தில் ஊழியங்களுக்கு கடந்து போகுவோம். வெளி பிரயாணங்கள், வெளி ஊழியங்கள், திருச்சபை ஊழியங்கள், கன்வென்ஷன் கூட்டங்கள், சில தெரு பிரசங்க, சில வீட்டு பிரேயர்கள், இப்படி பல ஊழியங்களுக்குள் போகும்பொழுது ஆண்டவர்கிட்ட முதலாவது என்ன ஒப்பு கொடுப்பேன், தகப்பனே இதற்கெல்லாம் நான் தகுதி உடையவனா, அங்க போகிற இடத்தில் என்னை கொண்டு நீங்கள் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீங்களோ அதற்கு என்னை முழுமையாக நான் உங்ககிட்ட என்ன ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒப்படைக்கும் போது தான் அவர் என்ன பண்றாருங்க, அங்கு அவருடைய வார்த்தையை உறுதிப்படுத்தி அவருடைய வார்த்தையை அங்கே என்ன பண்ணுறாங்க, வெளிப்படுத்துறது மாத்திரம் இல்லை, அற்புதமாக அது மாறுகிறது. ஆமென் அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் அப்பா இதை தான் செய்வார். சரிங்களா? நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அவர்கிட்ட ஒப்படைங்க, உங்கள் காரியத்தை அவர்கிட்ட கொடுத்துருது. நீங்கள் கொடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஜெபம் நீங்கள் கடந்து போங்களேன், நம்முடைய காரியம் மிகவும் சுலபமாக ஈஸியாக லெதுவாக முடிஞ்சிடும். நம்ம நிறைய பேர் அதார்தடி அடிதடி அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறோம், சொல்ல சொல்ல அப்படியே கட்ட கட்ட கட்டக்குன்னு ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே நான் இங்கே போகிறோம்ப்பா, என்னை வாய்க்க பண்ணுறேங்கப்பா, அதை செஞ்சிருங்க அப்படின்னு கிடையாது. ஒரு நாள் முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணுங்க, அதான் அவர்கிட்ட ஒப்படைச்சிருங்க. ஒப்படைச்சிட்டா இன்னைக்கு இரவு செய்வீங்க, நாளைக்கு கிளம்பும் போது அதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணிட்டு போங்க. அப்புறம் பாருங்களேன், நம்முடைய ஒவ்வொரு காரியத்தையும் பரிசுத்த தேவன் அழகாக நேர்த்தியாக அதை வாய்க்க பண்ணி தருவார். என் சகோதரியே, உன் பிள்ளையுடைய எதிர்காலத்திற்காக நீ கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து ஜெபிக்கிறபடினால் உன் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். அவனுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல வாழ்க்கை துணையை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுப்பார். என் அன்பு மகளை, நான் மருத்துவமனைக்கு போயிட்டு பலவிதமான மருத்துவரை பார்த்தும்
இன்னும் என் சரீரத்துக்குள் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுகிறாங்க. ஆனாலும் என்னுடைய சரீரங்கள் ஏதோ ஒரு பலவீனப்படுத்தி கொண்டிருக்குதுன்னு சொல்லி நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாய் அல்லவா? இன்றைக்கு உன் சரீரத்தை முழுவதும் இயேசு சுவாமியிடத்தில் ஒப்புக்கொடு. சொல்லி ஜெபித்து பாருங்கள். ஆவியானவரே, உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் என் சரீரங்களை முழுவதையும் உன் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபித்துப்பா சகோதரி. உனக்குள் இருக்கக்கூடிய இந்த அசுத்தத்துடைய பலவீனத்தை நீக்கி உன் கூடாரத்தை தேவன் வெளிச்சத்தின் கூடாரமாக, மகிமை உள்ள கூடாரமாக அவர் மாற்றுவார். பயப்படாதீங்க. எல்லா காரியத்தையும் வேசாப்பாக்கிட்ட ஒப்பு கொடுங்க. உங்களுக்காக தொடர்ந்து செபிக்கிறோம். ஒருவேளை நிழலில் பார்த்து கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில எனக்காக யாராவது ஒருத்தர் செபிப்பாங்களா, என் வீட்டுக்கு வந்து ஒருத்தர் வந்து செபிப்பார்களா என்று சொல்லி உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பாரம் இதுவரைக்கும் அழைத்து யாரும் வராமல் இருப்பார்கள் என்று சொன்னால், இதோ இந்த நேரலை பார்க்கிற தெய்வ பிள்ளைகளை நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் கீழே அதில் ஃபோன் நம்பர்லாம் அனுப்பியிருக்கிறோம். உங்கள் பிரச்சனைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். எந்த நேரத்திலும் உங்களுக்காக செபிப்பேன். ஏன்னா ஜெபம் இருக்கிற நேரத்தில் உங்கள் ஃபோன் எடுக்க முடியாது. அது முடிந்த பிறகு நிச்சயமாக உங்கள் ஃபோனில் உங்களோடு தொடர்பு கொண்டு உங்களுக்காக செபிப்பேன். உங்களுக்காக செபிக்க ஒரு சகோதரனை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று நம்பிக்கையோடு நீங்கள் தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். God bless you my child.